இப்போ வந்து இந்த ரெண்டாவது டாப்பிக்கை வந்து ஆக்சுவலாகவே ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் வந்து ப்ரிப்பேர் பண்ணுற தான் அந்த எக்ஸசைஸ் 11.2 ஃபுல்லாக டிஸ்க்ரீட் ரேண்டம் வேரியபிள்ஸ்க்கு ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் கண்டுபிடிக்கிற கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். நான் வந்து ஒரு ஜென்ரலாக ஒரு கான்செப்ட்னு சொல்லாமல் ஒரு சம் வச்சு உங்களுக்கு அது சொல்லலான்ட்டு பிளான் பண்ணினேன். ஏன்னா ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க வந்து என்ன ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டு சொல்லியிருக்காங்க, ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட் என்னன்றதை ஐடென்டிஃபை பண்ணி அதோடைய சாம்பிள் ஸ்பேஸ் எழுதணும். மோஸ்ட்லி டிஸ்க்ரீட் வேரியபிள்னு சொல்லும்போது நம்மளால் சாம்பிள் ஸ்பேஸை எழுத முடியும். எழுத முடியாத கேசஸில் என்ஆஃபிஸ் எழுதிட்டு இப்போ நம்ம அந்த 11.1 சில கேசஸில் பண்ண மாதிரி இப்போ பெரிய சாம்பிள் ஸ்பேஸாக இருந்தால் இப்போ 52 C2 இப்படிலாம் வரும்போது என்ஆஃபிஸ் டைரெக்டாக எழுதுவோம். அண்ட் அதுலேருந்து நம்ம வந்து ஃபேவரபிள் அவுட்கம்ஸை நம்ம தனித்தனியாக கேல்குலேட் பண்ணுவோம். இப்போ வந்து இதில் ஃபஸ்ட் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் டாஸிங் ஆஃப் 3 coins சைமல்டேனியஸ்லின்னு சொல்லும்போது அதோட சாம்பிள் ஸ்பேஸ் வந்து ரொம்ப லிமிட்டடு அண்ட் இட் இஸ் ஃபெமிலியர் டு யூ. ஸோ என்ஆஃப்எஸ் 8 அந்த எஸ் எல்லாமே நம்ம எழுதுவோம். எழுதிட்டு ரேண்டம் வேரியபிள் என்னன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த ஃபேவரபிள் அவுட்கம்ஸை நம்ம அப்படியே நம்ம பார்த்தே நம்ம கவுண்ட் பண்ணி நம்ம ப்ராபிலிட்டிஸையும் எழுதுவோம். அது மாதிரி பண்ணுவோம். சில கேசஸில் அப்படி மாதிரி பண்ண முடியும். ஸோ ப்ராபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டிஸ்க்ரீட் ரேண்டம் வேரியபிளோடைய ப்ராபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் ஒரு டேப்லர் காலமாக தான் நம்ம எழுதுவோம். அதுக்கு பேர் ப்ராபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன். அது கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிளோடைய ப்ராபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷனுக்கு இன்னொரு பேர் சொல்லுவாங்க. ஸோ இந்த ப்ராபிலிட்டி ஃபங்க்ஷனுடைய ஒரு மெயின் ஃபீச்சர் என்னன்னாக்கா டோட்டல் ப்ராபிலிட்டி எப்போவுமே 1 இருக்கணும். இந்த மாதிரி ஒரு டேப்லர் காலம் போட்டு எழுதும்போது இந்த மொத்த ப்ராபிலிட்டின்றது மொத்த ஈவெண்ட்டோடைய இதுன்னு சொல்லும்போது உங்களுக்கே தெரியும் அது 1 தான் வரணும் இல்லையா. டோட்டல் ப்ராபிலிட்டி ஆஃப் எனி எக்ஸ்பெரிமெண்ட் வில் பி 1. ஸோ அது நம்ம வெரிஃபை பண்ணி எழுதணும் எந்த டேப்லர் காலம் கீழேயும். And another thing is, you know very well, no probability can be negative. It has to lie between 0 and 1. Yeah, and both 0 and 1 are the probability values of an impossible event and a sure event. That all of you know. ஸோ இப்போ வந்து இந்த சம்மில் அவங்க கேட்டிருக்கிறது என்னன்னாக்கா random variable is the number, it denotes the number of heads. So x is the random variable which denotes the number of heads. ஸோ எக்ஸோடைய வேல்யூ 3 காயின் தானே டாஸ் பண்ணுறோம். ஸோ வந்துட்டு உங்களுக்கு 3 காயின் ஒரு தடவை டாஸ் பண்ணுறோமோ இல்லை ஒரு காயினே 3 times டாஸ் பண்ணுவோம், வாட் எவர் இட் இஸ், த எக்ஸ் வேல்யூஸ் வில் பி 0, 1 and 0, 1, 2 and 3. And you know x 0னா உங்களுக்கு தெரியும் the only outcome which supports the value of x 0 is TTT, அதாவது ட்ரிபிள் டி. ஸோ மொத்தம் 8ல் அது ஒன்று மட்டும்தான் ஃபேவரபிள். ஸோ த ப்ராபிலிட்டி வேல்யூ வில் பி n of a by n of sன்ற ஃபார்முலா படி 1/8 இல்லையா. The next is x 1. எக்ஸோடைய வேல்யூ வந்து அடுத்தது 1. p of x equal to 1ன்றது நம்ம எப்படி எழுதணும்னா n of the x value 1, n of இந்த எத்தனை அவுட்கம்ஸ் உங்களுக்கு x 1 வர்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதாவது ஒரு ஹெட்டு வர்றதுக்கு எத்தனை அந்த 3 THT, HTT, TTH, அதாவது ஒரு h வந்து 2 t வர்ற மாதிரி. ஸோ 3 outcomes are there out of 8. ஸோ the probability is 3/8. இங்கே சாம்பிள் ஸ்பேஸே நம்ம கண் முன்னாடி இருக்கிறதால நம்ம எல்லாமே வந்து டைரெக்டாக பார்த்து எழுதிடலாம். p of x 2னா என்ன வரும், x 2னா 2 ஹெட்டு ஒரு டெய்ல் வர காம்பினேஷன், அதாவது செகண்ட், தேர்ட் அண்ட் ஃபோர்த் அவுட்கம்ஸ். ஸோ அதே 3/8 வரும் இதுலேயும். அண்ட் x 3னா வந்து உங்களுக்கு 3 ஹெட்டு வர்றது தான், அது ஒரே ஒரு அவுட்கம் தான். ஸோ இட்ஸ் 1/8. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், you should prepare a tabular column where you have x values as the first column and first row and probability values as the second row. So 0, 1, 2, 3 and the corresponding probabilities straight down to it. And before you finish the sum, you please verify whether the probability total is 1 and you should write sigma pi is equal to 1. So that means you have written and verified it. So that will be the last step for this problem. And இதெல்லாம் வந்து basic problems வந்தாலும் even 2 mark அவ்வளோதான். ஸோ இதெல்லாம் பேசிக் சம்ஸு. when you have more questions you will have 3 mark problems. that includes cumulative distribution function. அதுதான் அடுத்தது சொல்ல போகிறேன். அது இனிமேல் அதை சொல்லித்தராமல் அடுத்த சம் போக முடியாது. ஸோ cumulative distribution function, probability distribution உள்ள ஜென்ரல் கான்செப்ட்ஸ் தான் applicable to both the discrete and continuous random variables. Only thing is their depiction and calculations will be different because the way they can be represented will be different. For a discrete random variable we can even make a list of the sample space outcomes, but அதே கண்டினியூஸில் அது மாதிரி பண்ண முடியாது.
So the way you write and the way you calculate and all will be different. And instead of summing, it will be integration there. So there are some differences, but at the same time there are some comparisons also as far as the main concepts are concerned. And இப்போ வந்து அடுத்த மெயின் டாபிக் இந்த இதில் வர்றது வந்து வாட் இஸ் கியூமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன், இல்லை ஷார்ட்டாக டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன்னு சொல்லுவாங்க. த ரெப்ரசன்டேஷன் இஸ் வித் த யூஸ் ஆஃப் கேபிட்டல் எஃப். ஸோ கேபிட்டல் எஃப்க்கு என்ன மீனிங்? கேபிட்டல் எஃப்ன்றது வந்து ஒரு ஆடட் அதாவது கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்குவென்சி படிச்சிருக்கீங்க. தேர் யூ ஆட் ஃப்ரீக்குவென்சிஸ் இல்லையா? இங்கேயும் அதே தான். பட் நம்ம அது வந்து இப்படி இந்த மாதிரி எழுதணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. இப்போ இதில் கியூமுலேட்டிவ் ப்ராபிலிட்டியை கண்டுபிடிக்க சொன்னால் 0க்கு நேராக 1/8, 1க்கு நேராக 1/8 + 3/8 4/8, 2க்கு நேராக கீழே வந்து இது 3 ஆட் பண்ணால் 7/8 வரும், 3க்கு நேராக கீழே 1 தான் வரும். லாஸ்ட் எக்ஸ் வேல்யூக்கு எப்படியும் டோட்டல் ப்ராபிலிட்டி அந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனுடைய வேல்யூ 1 தான் வரும். இதுதான் ஆக்சுவலாகவே வருது. ஆனால் வந்து இதை வந்து நம்ம ஒரு பர்டிகுலர் ஃபார்மேட்டில் கொடுக்கணும். அப்போ தான் வந்து அவங்க மார்க் போடுவாங்க. ஸோ இப்படி கண்டுபிடிக்கணும் அது. இப்போ இந்த சம் வச்சு இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக இந்த சம்மை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த சம்மில் இது வந்து கேட்கல. இந்த சம் இவ்வளோ தான் முடிஞ்சிடுச்சு. ஸோ இன் ஆர்டர் டு எக்ஸ்பிளைன் கேபிட்டல் எஃப் ஐ எம் யூஸிங் திஸ் ப்ராப்ளம். கேபிட்டல் எஃப் ஆஃப் 0 அப்படின்னா என்ன அர்த்தம்? ப்ராபிலிட்டி ஆஃப் எக்ஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 0ன்னு அர்த்தம். அதாவது 0 வரைக்கும் வரக்கூடிய எக்ஸோடைய எல்லா ப்ராபிலிட்டியும் ஆட் பண்ணி எழுதணும். 0 வரைக்கும்னு சொன்னால் 0வோட லெஃப்ட் சைடில், அதாவது லெஸ் தேன் 0 அங்கே எக்ஸ் வேல்யூவே கிடையாது. ஸோ அப் டு 0ன்னு சொல்லும்போது 0வோடைய ப்ராபிலிட்டி மட்டும்தான் வரும், அதாவது 1/8. வாட் இஸ் கேபிட்டல் எஃப் ஆஃப் 1? கேபிட்டல் எஃப் ஆஃப் 1ன்னா அப் டு 1 வரக்கூடிய எல்லா ப்ராபிலிட்டியும் ஆட் பண்ணி எழுதுன்னு அர்த்தம். விச் மீன்ஸ் P of x equal to 0 + P of x equal to 1. So 1/8 + 3/8, that is 4/8. And I'm not cancelling anything now because first of all the purpose of that I will tell you when we do a problem. And another thing is here I'm just demonstrating the concept அவ்வளோதான். And கேபிட்டல் எஃப் ஆஃப் 2னா என்ன அர்த்தம்? 2 வரைக்கும் இருக்கிற எல்லா எக்ஸ் வேல்யூட ப்ராபிலிட்டிஸை எழுதி ஆட் பண்ணிக்குவோம். ஸோ 2 வரைக்கும்னு சொல்லும்போது 0, 1 to 3 இருக்குது, அந்த 3 ஆட் பண்ணி எழுதிடணும். அண்ட் எஃப் ஆஃப் 3னா ஆஸ் ஐ டோல்ட் யூ அப் டு 3 ஆல் த வேல்யூஸ்னால் எல்லா எக்ஸ் வேல்யூமே வந்து முடிஞ்சிருது 3 வரைக்கும்னா. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த வேல்யூ 1 தான் வரணும். அது நம்ம வந்து வெரிஃபை பண்ணிவிட்டு 1ன்னு எழுதிடணும், அவ்வளோதான். ஸோ திஸ் இஸ் த கான்செப்ட் ஆஃப் cumulative distribution function or capital F. So when you have a distribution, when you have a probability mass function like this, you can straight away add and find out as you do in cumulative frequency table. But the explanation has to be presented in this format.